மக்களே! வெல்கம். நாங்க இந்த ஒரு ஷோ கொஞ்சம் சேடான நோட்ல தான் நாங்க ஆரம்பிக்கிறோம். எஸ்பெஷலி ஃபார் ஆல் தி சிஎஸ்கே ஃபேன்ஸ், தேர்ஸ் சம் சேட் நியூஸ். ஆயுஷ் மாத்ரே இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் ஐபிஎல். ஆனா என் மனசுல என்ன தெரியுமா ஆஷ்னா தோணுது? எவனோ எலுமிச்சம்பழத்த வச்சு மந்திரிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு. 1 இன்ஜுரி, 2 இன்ஜுரினா பரவால்ல. இந்த சீசன்ல 6 இன்ஜுரி. ஜேஎஸ்கேல 7. ஐயோ! சோ இல்ல சஸ்திகா, ஓகே சி இன்ஜுரிஸ் ஆர் வெரி காமன் இன் திஸ் ஸ்போர்ட். நான் வந்து இன்ஜுரிஸ் எல்லாம் ஒரு பிளேயர் ஃபால்ட்னு சொல்ல மாட்டேன். யார் கையிலுமே கண்ட்ரோல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து ருத்துராஜ் கைக்வாட் காட் இன்ஜர்ட். இட் வாஸ் அ போனி இன்ஜுரி. மேட்ச் ஆடும்போது நீ அடிக்கிற ஃபிராக்சர் ஆயிடுச்சு. யூ கான் டூ எனிதிங் அபவுட் இட். ஓகே, அதுக்கப்புறம் நீ மேட்ச் விளையாடுற எங்கேயோ இடத்துல ஃபிங்கர் ஃபிராக்சர் ஆயிடுது. யூ கான் டூ எனிதிங் அபவுட் இட். பட் அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. போனி இன்ஜுரிக்கும் மஸ்குலர் இன்ஜுரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. Like I told you, this is actually not very good news coming in because Ayush Mathre's hamstring tear is grade 3. Oh. Now that is serious. Okay. நான் உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். He is had coming in. அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்து he is come in and நான் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். I am doing on field commentary. அவரோட முட்டி 2 சைடும் is being strapped. இந்த வந்து அந்த சாவ்லான் ஆட்ல வர மாதிரி 2 பக்கம் 3-4 கிராஸ் போட்டு ஸ்ட்ராப்டா இருக்கு. சோ முட்டி 2 முட்டியும் ஸ்ட்ராப்டா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ டு நாட் ஹேவ் த மெடிக்கல் ரிப்போர்ட். பட் இஃப் இட் இஸ் ஸ்ட்ராப்ட் தேர் கேன் பி ஒன்லி ஒன் ஆஃப் 2 ரீசன்ஸ். ஒன்னு வந்து உன் குவாட்ரிசெப் வீக்கா இருக்குன்னு அர்த்தம், இல்ல யூ காட் அ பெட்டலா டெண்டன் ப்ராப்ளம்னு அர்த்தம் ஆன் யுவர் நீ. ஓகே, நான் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஐ எம் ஜஸ்ட் கேஜிங். ஏன்னா நான் இது ஃபர்ஸ்ட் டே நீங்க நடந்த போதுமே சொன்னேன் ஹாம்ஸ்ட்ரிங் டயர் அந்த மாதிரிலாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஹாம்ஸ்ட்ரிங்ல 2 விஷயம் இருக்கு. ஓகே, நான் வந்து கோவிட் டைம்ல இருக்கும்போது நாங்க துபாயில விளையாடிட்டு இருந்தோம், ஹெவி அவுட் ஃபீல்டு. நான் ஒரு பால் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ட்ரெண்ட் போல்ட் அடிக்க போவேன், பின்னாடி சக்குன்னு இழுத்துரும் ஹாம்ஸ்ட்ரிங். பட் தட் வாஸ் அ கார்டிலேஜ். அதுலயே இருக்கு கார்டிலேஜ். சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்களோட க்ளூட் ஃபயர் ஆகலன்னா யுவர் கார்டிலேஜ் வில் ஸ்னாப். சம்டைம்ஸ் அந்த கார்டிலேஜ் ஸ்னாப்னா எப்படின்னா அந்த ஹாம்ஸ்ட்ரிங்லயே அது வந்து ஒரு 3-4 நாள்ல சரியா போயிடும். பட் இட் வாஸ் அ கிரேட் 1 பாட்டம் லைன். டேப் பண்ணிட்டு நான் ஃபுல் சீசன் விளையாட்டேன். இன்ஃபேக்ட் அம்பையரோட ஒரு சின்ன சண்டை வேற. ஹாம்ஸ்ட்ரிங் 1னா நீ எப்படி கிரேட் 1 ஒரு மாதிரி விளையாடலாம். பேட்ஸ்மேனுக்கு ஷார்ட் மேக்கிங் அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஷார்ட் மேக்கிங் கூட பண்ணலாம், பட் நீ ஓடிட்டேன்னு வச்சுக்கோ சடனா ஒரு ஸ்ப்ரைட்ல, அது வந்து இட் வில் லீட் டு கேட்டாஸ்ட்ராஃபி. இது வந்து கிரேட் 3. அந்த கிரேட் 3லே கேட்டகரி இருக்கு. கிரேட் 3 பிளஸ் மைனஸ்னு வாங்க. 3 months சொல்றாங்க. அதாவது they are saying 6 weeks to 8 weeks, which I am guessing, just reading, ஏன்னா we don't have a detailed report. I hope not. My fingers are crossed for him that it is only rehabilitation. We are looking at a young under 19 Indian cricketer who will not potentially play cricket for 6 months, 5 to 6 months. Okay. So if there is a recurring injury and the marla irukana, muscular injuries can very well be handled by solid strength training and rehab. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இன்ஜுரி பட்டவொடனே ரீஹாப் ஃபேஸ்லயே வச்சிருப்பாங்க பிளேயரை. ஸ்ட்ரென்த் பண்ணாமலாம் பண்ணவே முடியாது. ஸ்ட்ரென்த் பண்ணா ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணணும். ஓகே, வேணாம். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. பட் இட்ஸ் வெரி 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 அன்பார்ச்சுனேட். நிறைய பேர் வந்து நான் பேசுறதை கேட்டுட்டு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நான் வந்து என்னவோ நான் அது ஒரு சில டிசிஷன்ஸை மேக் பண்ற மாதிரி கேட்கறாங்க வந்து அந்த காமெண்ட் செக்ஷன்ல. Like continuing, I mean, we will come to CSK and all of that, but talking about Ayush Matre, நீங்க சொன்னீங்க definitely dressing room க்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. But you know, I have heard just and I have seen you also do it. ஓகேவா? இப்ப வந்து WV sir கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன், LS எல்லாம் நான் வந்து பேசியிருக்கேன். They have said எங்க காலத்துல எல்லாம் அடிபட்டாலும் நாங்க பாட்டு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு இருந்ததே இல்ல. கை வந்து இப்படி உடைஞ்சிருக்கும், அப்படியே இப்படி திருப்பி வச்சுட்டு நாங்க போய் எல்லாம் வந்து விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. You for instance in Adelaide you have gone and you know you went back and you won it for the team. இதெல்லாம் you know it's a competitive sport அப்படிங்கிறதுனால at that point உங்களுக்கு அதுதானே தோணும், பரவாயில்ல போனா போட்டும் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. அந்த மைண்ட் செட்ல தானே ஆயுஷ் மாத்ரேவும் உள்ள வந்திருக்கும். Good point. Ayush Matre is a 19-year-old kid. Okay, adrenaline would have been pumping. Agreed. He might have wanted to keep going. Agreed. But there is a stoppage where you realize, no, this can be harmful for him and the team, and you pull him out. That decision he cannot make. இப்ப நீ கேட்ட அதே கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன்.
ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் நான் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டேன், டைவ் அடிப்பேன், டிஸ்லோகேட் ஆயிடும் என்னோட லெஃப்ட் ஹேண்ட். ம். ஓகே, அங்கேருந்து நான் ஒரு 3 கேம்ஸ்க்கு அப்புறமா 4 கேம்ஸ்க்கு அப்புறமா தான் திருப்பி டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்தேன். சீக்கிரமாவே வந்திருக்கலாம். ஆனா ரிகரன்ஸ் ஹையர் சான்சஸ், சோ நான் வரல. கரெக்ட்டா அதை ஹீட் பண்ணிட்டு தான் வந்தேன் வரும்போது. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சஸ்திகா, இந்த அடிலைடோட இன்சிடென்ட்ஸ் நீ கேட்ட, நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன ஆச்சுன்னா அடிலைட்ல நாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஐ திங்க் ஐ மேட் அ போல்ட் அபவுட் 40 சம் ஓவர்ஸ். எனக்கு ஐ டென்ட் ஃபீல் குட் அபவுட் ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட். ஸோ அன்னைக்கு அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங்கே ஓவர் போட்டு முடிச்ச உடனே போயிட்டு சும்மா போட்டேன் 2-3 பால். ம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னோட லோவர் அப்டமன்ல ஒரு ஸ்மால் புல் மாதிரி இருந்தது. நான் பால் போட்டேன், டக்குன்னு இட் ஸ்னாப்ட். தெரிஞ்சிச்சு இது வந்து சம்திங் நாட் ரைட்னு. ஸோ ஐ குவைட்லி வாக்ட் அவே. ஸோ அது ஸ்னாப் ஆச்சு. பட் டெஸ்ட் மேட்ச் ஆன் த லைன். எனக்கு 100% தெரியும் அது வந்து கான் கேஸ்ன்னு தெரியும். பட் ஆஸ் அ லோன் ஸ்பின்னர், நான் தான் ஒன்லி ஸ்பின்னர் இந்த டீம். நீ என்ன கிரேட் 1 டேர், கிரேட் 2 டேர் என்ன வந்தாலும் அது ஸ்கேனுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் அப்படியே அந்த ஸ்கேனை எடுத்திருந்தா கூட ஐ வாஸ் அவுட் ஃபார் அ மினிமம் ஆஃப் 3 வீக்ஸ். ஸோ அடுத்த 3 டெஸ்ட் மேட்ச் காலி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் பாப்ட் அ பெயின் கில்லர், கெப்ட் ஆன் கோயிங். அது எப்படின்னா உன்னோட அப்டமன்ல எவ்ரி பால் நான் போடும்போது பின்னால் எடுத்து உள்ள குத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ஷன் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டேஜ்ல பெயின் கில்லர் பாப் பண்ணிட்டு டேப் பண்ண முடியாது அப்டமன். ஸோ நல்ல ஒரு இதை வாங்கிட்டு ஒரு கயிறுங்கிறது அந்த ஒரு ஷூபி கிரிப் மாதிரி இருக்கும். அதை வாங்கி நல்லா சுத்தி கட்டின்ட்டேன். அது லிட்டரலா கில்லி படத்துல அவர் பண்ணுவார்ல, எப்படி அந்த மாதிரி கட்டின்னு. ஏன்னா இட் சோ அது அவ்வளவு இதுவா இருந்தது. அப்புறம் அந்த பெயின் கில்லர் கிக்கின் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 hour நல்லா இருக்கும். ஸோ ஐ கெப்ட் ஆன் பாப்பிங் பெயின் கில்லர் அண்ட் வென்ட் த்ரூ 60 overs. சனியும் பிடிச்சவங்க டக்குனும் ஆல் அவுட் ஆகல. 2-3 பால் வந்து ஞாபகம் இருக்கு, பேட் கமின்ஸ்க்கு உள்ளெல்லாம் போயிடும். போல்ட் ஆன மாதிரி இருக்கும், போகாது, ஸ்டம்ப்ல படாது, சீக்கிரமாவும் முடியாது. தட் பெயின் வெண்ட் ஆன் ஃபார் 60 overs. எவென்ச்சுவலி அந்த லாஸ்ட் விக்கெட்டை நான் தான் எடுப்பேன், ஹேசல்வுட். பட் so that is a case where you know it's gone and you are in the middle of a test match. You can't bail out. For example, 330 run chase, only spinner, if I bail out, that test match is gone. But at least my team can benefit going forward 1-0 in the series ahead. So that is the point. ஏன்னா அடுத்த டெஸ்ட் மேட்ச் போய் பர்த்ல தோத்துருவோம், 1 all ஸ்கொயர் ஆயிடும். But that's a different ball game. Somebody else can chip in for you and they can do a job. இங்க the case is slightly different. It's a 14 match tournament. He is in good form. He's a youngster. There's a possibility even after 2 weeks he can come back, or a week he can come back. Muscular injury and hamstring na he can impact severe irukku. So it can be managed. Adanal I felt a bit sorry and it was எனக்கு அன்னிக்கே தெரிஞ்சிச்சு it's gone. I was expecting a grade 2. I didn't expect a grade 3. It was very sad to see. And now, because you're talking about all of this, injury management ங்கிறது எவ்ளோ முக்கியம், especially in a long tournament like this where you are prone to it. அதுவும் இப்போ இவங்க அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா யாருக்கு எங்க அடிபடுதுன்னு தெரிய மாட்டேங்குது, எங்க வாங்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. So injury management அப்படிங்கிறது how important is it? Not just during the season itself, before the season ஆ இருக்கட்டும், எல்லாமே for that matter of fact, how important is it? இல்ல சத்திகா, ரொம்ப ப்ரொஃபஷனலா போயிடுச்சு ஆக்சுவலி. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இல்ல, இட்ஸ் பிளேயர் மேனேஜ்மெண்ட். ஹோல்சமா நீ ஒரு பிளேயரை மேனேஜ் பண்ணும்போது இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பிகம்ஸ் அ டாபிக். அதாவது நீ எக்ஸலன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் ரன் பண்ற அப்படின்னாலே அந்த பிளேயரோட வெல்ஃபேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் கிரிக்கெட் டு ஹிஸ் ஃபிட்னஸ் டு ஹிஸ் டயட் டு வாட் எவர் ஹி மைட் ரிக்வயர் ஆன் த ஜர்னி, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. ஓகே, அந்த ஹை பர்ஃபார்மன்ஸுக்காக வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதுல எங்க ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இன்ஜுரிய வந்து நீ ஒரு மஸ்குலர் இன்ஜுரி கண்டிஷனை இன் சீசன்லாம் திருத்த முடியாது. So it needs to be caught hold of well in advance. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்கும்னு நான் உனக்கு சொல்றேன். இந்தியன் கிரிக்கெட் ஃபார் தட் மேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் pretty well on these things. அங்கேயுமே வந்து it will keep on getting better. கொஞ்சம் டைம் ஆக ஆக அதுலயுமே நீ ஃபைன் டியூன் பண்ணுவ. என்ன நடக்கும்னா, நான் இந்தியா கான்ட்ராக்டட் பிளேயர்னா என்னோட ஐபிஎல் டீம் பிசியோக்கு, என்னோட இந்தியன் டீம் பிசியோ அண்ட் ட்ரெயினர், என்னோட ட்ரைனிங் ஸ்கீமா அண்ட் என்னோட பிசியோ ஸ்டேட்டஸ், என்னோட பாடியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன உபாதைகள் என் பாடியில இருக்குங்கிறத அனுப்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கும்போது என்னோட கண்டிஷன், நான் எப்பவும் திருப்பி சொல்றேன், டீஜெனரேட்டிவ் நீ. 5 வருஷமா எவ்ரி இயர் ஒரு ஷாட் எடுப்பேன். அந்த ஷாட் எடுத்தோடனே ஐ நீட் டு கோ இன்டு 10 day பிரேக். அதுக்கப்புறம் ஒரு 4 week பிளாக் ட்ரைனிங் போடணும். போட்டதுக்கு அப்புறமா நீல வந்து எப்படி சத்தம் வரும்னா டக்குன்னு சத்தம் வந்துனே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு டீஜெனரேட்டிவ் நீ, பிகாஸ் நான் ஃப்ரண்ட்ல ஆஃப் ஸ்பின்னர்னால ஃப்ரண்ட்ல பிவட் ஆகி இட்ஸ் காட்டன் தேர்.
என்னோட பிசியோ என்ன பண்ணுவான்னா அந்த விண்டோ பார்ப்பான் கரெக்டா என்ன டைம்னு, அந்த டைம்ல இன்ஜெக்ஷனை போடுவோம். இன்ஜெக்ஷனை போட்டு முடிச்ச உடனே கரெக்டா ஒரு பிரேக் கிடைக்கும். அது முடிச்ச உடனே ஒரு சீரிஸ் ஆடுவேன். ஐ கம் இன்டு தி ஐபிஎல். சோ ஹி வில் சென்ட் இட். ராஜாமணி என்ன பண்ணுவாரு, அண்ட் ரெண்டாவது நான் 2-3 இடத்துல கமெண்ட் பார்த்தேன். ரொம்ப சில்லியா இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றதுனால ராஜாமணி இங்க கூட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? எவனோ ஒருத்தன் பேசியிருந்தான். அப்சல்யூட் கிராப். ஏன்னா ராஜாமணி நல்லா தான் இருக்காரு. யாருமே எங்க வேலைக்காக எதையுமே யார்ட்டையும் கேட்கல. தீஸ் ஆர் ஆல் இன்சைட்ஸ் அண்ட் நாலேஜ் தட் ஐ வாண்ட் டு ஷேர் அண்ட் பாஸ் ஆன். அவ்வளவுதான். சோ இமீடியட்டா அவர்கிட்ட போகும். ராஜாமணி வந்து எங்க ஏதுன்னு ரீஹேப் ஃபர்ஸ்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து ரீஹேப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ரென்த் பிளாக் போடுவாரு. யூனிலேட்டரல்னு வாங்க, பவர் பிளாக்னு வாங்க, ஸ்ட்ரென்த் பிளாக்னு வாங்க. இது எல்லாமே இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல சென்ட்ரலா உட்கார்ற டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு 100% தெரிஞ்சே ஆகணும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும் அண்ட் ஷுட் பி ஏபிள் டு கவர் 360 டிகிரி விஷன் ஆஃப் அ பிளேயர். இங்க என்ன விஷயம்னா இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணும்போது இது எப்படி சொல்லுவாங்கன்னா we will stay on top of it னுவாங்க. அப்படின்னா என்னன்னா எல்லா பிசியோஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ் we will stay on top of the injury னுவாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 நல்ல பிசியோஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். கமலேஷ் ஜெயின் இந்தியன் டீம்ல இருப்பாரு, நிதின் பட்டேல் எல்லாம் சூப்பர் பிசியோஸ், யோகேஷ் பர்மார். நான் என்னோட கரியரை பயங்கரமா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஓவர் டெட் டு them. என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு நீல இன்ஜுரினா they will release from your top part of your upper back to the glute to the hamstring. அப்பதான் உன்னோட glute ஃபயர் ஆகி உன்னோட நீல லோடு போகாது. சோ ஆன் a day to day basis 20 minutes to 30 minutes வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதுல. அதுக்கப்புறம் யூ கோ டு தி ஜிம். ஜிம்முக்கு போனா என்ன ஆகும், பாடி திருப்பி இட் will go through DOMS. DOMS டிலேட் ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ் வாங்க. உனக்கு அந்த நீ ஜிம் பண்ணனா உனக்கு தெரியும் பாடி அப்படியே வலிக்கும் மசில்லாம். நியூ ஜிம்முக்கு நியூவா போறவங்க எனக்கெல்லாம் சுத்தமா அது ஒரு கண்டிஷன் பேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வலிக்காது. பட் யூ வில் ஸ்டில் ஹேவ் அ டிலேட் ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ். ஏன்னா ஐபிஎல் ஒரு பீஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஐபிஎல் என்ன ப்ராப்ளம்னா யூ டோன்ட் ஸ்லீப் அட் த சேம் டைம். 2 மணிக்கு தூங்குவ. which means உன்னோட மெலட்டனின் கரெக்டா சுரக்காது. நிறைய டீம்ஸ்ல மெலட்டனின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க டு ஸ்டே ahead of the curve. ஓகே, மெலட்டனின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த நாள் மார்னிங் 9 மணிக்கு ஃபிளைட் போட மாட்டாங்க, மதியம் ஃபிளைட்டா போடுவாங்க. ஏன்னா நல்ல தூக்கம் 8 மணி நேரம் தூங்கினாதான் பாடி ரெக்கவர் ஆகும். டிராவல் பண்ணனா இன்ஜுரி ரெக்கவரி ஸ்லோ ஆகும். அதனாலதான் இன்ஜூர்ட் பிளேயர்ஸ் நிறைய தடவை விட்டுட்டு போயிடுவாங்க ஹோம் பேஸ்லயே. சோ அந்த ஹோம் பேஸ்ல பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா பிசியோ சப்ளிமெண்டரி பிசியோ இருப்பாங்க, கவனிக்க சப்ளிமெண்டரி ட்ரெயினர் இருப்பான். அவங்க அந்த 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 தே வில் டேக் த கேஸ் ஃபார்வர்ட். சோ ஏன் நான் இதை சொல்றேன், இது ஒரு பிளாக் தான். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா அந்த பிளேயருக்கு ஸ்கில் வைஸா என்ன வேணும்னு. சோ என்ன நீ பண்ணணும்னா அந்த பிளேயர் அண்டர் 19 விளையாடுறான்னா உனக்கு அந்த டாப் ஆஃப் யர் ஹெட் தெரியும். ஆயுஷ் மாத்திரை அண்டர் 19 விளையாடுறான், வியான் மல்ஹோத்ரா அண்டர் 19 விளையாடுறான், அபிக்யான் குண்டு அண்டர் 19 விளையாடுறான். அவன் அங்க என்ன பண்றான்? இன்னொரு இடத்துல ராமகிருஷ்ணா கோஷ் எம்பிஎல் விளையாடுறான், அவன் மகாராஷ்டிராக்கு விளையாடுறான். அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் பிசியோ அவனுக்கு என்ன பண்றான், அவனுக்கு எப்படி எடுத்து போடுறான், அவன் என்ன சாப்பிடுறான், எல்லாம் உனக்கு தெரியணும். அவன் இன்னைக்கு ஆடினா ஷார்ட் பால்ல ஒர்க் பண்ணா தெரியணும் உனக்கு. சோ லைக் டூயிங் அ மாம் டியூட்டி இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். எனக்கு வந்து மாம்ஸ் மேல பயங்கர மரியாதை. அந்த வீட்டுல அம்மா வேலைங்கிறது வந்து சாதாரண வேலை கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு வந்து நம்ம ஈஸியா பண்ணிட்டோம். இட்ஸ் அ ஃபுல் டைம் ஜாப். நீ ஒரு டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் இல்ல ஒரு கோச் வாட் எவர் ஹூஎவர் யூ ஆர், இட்ஸ் அ ஃபுல் டைம் ஜாப். 3 மந்த்துக்கு வந்து வேலை பண்ண முடியாது. டாப் ஆஃப் த ஹெட்ல எவன் எங்க விளையாடுறான், என்ன துப்புறான், என்ன தும்புறான்னு எல்லாம் தெரியணும். உன் பிளேயர் மட்டும் இல்லாம வெளியில என்ன பண்றானும் தெரியணும். சோ இட் இஸ் அ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு பேப்பர் எழுதிருப்போம். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் யூர் டீம். அதுதான் அந்த கர்வை நீ விட்டுட்ட. மார்ச்ல ஆரம்பிக்க போற ஐபிஎலுக்கு நீ பிப்ரவரி 26ஆம் தேதி ஆரம்பிச்சேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அதோட முடிச்சிடலாம். பட் இப்போ now coming back to CSK, there's no Ayush Matre. Khalil is out due to injury. Dhoni is still recovering from injury. Spencer Johnson has just joined and he was nursing on an injury. Ellis out of the tournament for injury. How does it look way forward? இல்ல இப்ப வந்து எல்லிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதான் சொல்றேன். அவனுக்கு இன்ஜுரி, அவனோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் என்ன, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அந்த இன்ஜுரி ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம பிசியோவோட நாலேஜ் டவுன்லோட் இருந்திருந்தா நீ எல்லிஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்துருக்கலாம். நீ இப்ப நீ சொன்ன கேஸ் எதுவுமே போனி இன்ஜுரி கிடையாது, எல்லாமே மஸ்குலர் இன்ஜுரிஸ். மஸ்குலர் இன்ஜுரிஸ் லார்ஜ்லி ஹேப்பன் பிகாஸ் ஸ்ட்ரென்த்லாம் ஆன் டாப் நீ இல்ல பேக் வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ணல. வாட் எவர் பி த கேஸ். எனக்கு நிறைய பிசியோஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்குலாம் ஆர்ஆர்ல ஒரு பிசியோ இருந்தாரு ஒரு டைம்ல, ஸ்ரீகாந்த். ஃபர்ஸ்ட் இயர் நான் போகும்போது 1.25 மணி நேரம் நான் 1.25 மணி நேரம் ஒரு பிசியோ டேபிள்ல படுத்ததே கிடையாது. இந்த பாடியில இந்த பார்ட் எல்லாம் இருக்குன்னு தனித்தனியா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காமிட்டாரு.
You won't believe, Sastika, you won't believe, for the first time in my life, RRல நான் ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்ரீகாந்த் கிட்ட பிசியோதெரபி அந்த டேபிள்ல எடுத்த ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் டே ஐ ஃபெல்ட் எல்லா பார்ட்டும் புதுசா ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் யூ கேன் கெட். ஒரு சம்படி ஆனா கஷ்டம் அது. ஏன்னா நீ ஒரு பிளேயருக்கு 1.25 மணி நேரம் கொடுக்க முடியுமா? நாட் பாசிபிள். அதனாலதான் ஸ்டேயிங் அஹெட் ஆஃப் த கர்வ்னு சொல்றேன். பட் சோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் என்ன சிஎஸ்கே யார் வந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ண, எஸ்பெஷலி ஃபார் ஆயுஷ் மாத்ரே? ஷுட் இட் பி அன் உர்வில் பட்டேல்? இல்ல, ஆயுஷ் மாத்ரே ஸ்ட்ரெயிட் அவே ஐ திங்க் ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா உர்வில் பட்டேல் கம்ஸ் இன். தேங்க்ஃபுல்லி தே ஹேட் a backup. அண்ட் அடுத்து ஐ திங்க் தோனி ஆல்சோ நான் கேள்விப்பட்டது ரெக்கவர்டு. உனக்கு ஒரு ஃபினிஷருக்கு அந்த இடத்துல லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போன கேம் ஃபீல் பண்ணதுனால ஐ திங்க் ஹி ஷுட் சிப் இன். ஐ எம் கெஸ்ஸிங் அண்ட் ஐ எம் ஹியரிங் தட் ஆகாஷ் மத்வால், சிமர்ஜீத் சிங் அண்ட் இன்னும் ஒரு ஆள் கேள்விப்பட்டேன். Akash Madwal, Simarjeet Singh, and one more fast bowler are trialing. Rajavardhan Hangarkar. They are trialing, and one of them could be picked as a replacement or a backup for Khalil. Kumar Karthikeya, camp player, he's a left-arm spinner that could well potentially give them an option. Arzan Nagaswala பேர் அடிப்படுது. அர்சான் நாகாஸ்வாலா நம்ம அப்படியே எதர்ச்சியா சொன்ன போன தடவை, பட் ஐம் நாட் ஷுர். ஏன்னா லெஃப்ட் ஆர்மர் அப்படி யோசிக்கிறாங்களான்னு தெரியல. பட் பேட்டருக்கு வந்து ஐ வுட் சே இவங்க எனிவே தே ஆர் சேயிங் ஃபியூச்சர் கோர்னு சொல்றதுனால ஐ எம் கெஸ்ஸிங் தட் தே மைட் கோ ஃபார் சம்படி யங். So it gives you an option to keep them and probably release somebody else. But that said, Karthik Sharma, Prashant Veera வெளில உட்கார்ந்திருக்காங்க. I mean, I was just going with there. The debate is then ripe, right? Karthik Sharma, Prashant Veera 2 கேம் ஆடிருக்காரு. Karthik Sharma 3 கேம் ஆடிருக்காரு. ஹைலி இன்வெஸ்டட் யங் கோர் அவங்க. அப்ப நியாயப்படி உருவில் வரணுமா அவங்க வரணுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தான் இருந்தாங்க டீம்ல. இன்ஃபேக்ட் பிரசாந்த் வீர் ஆர்சிபியோட சூப்பர்வா ஒரு நாக் ஆடினாரு. I was very impressed. I'm telling you, பிரசாந்த் வீர் damn impressed. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் ஷார்ட் பாலுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். செகண்ட் கேமே he seemed like he had found an answer. ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் ட்ரபிள் ஷூட்டிங் ரொம்ப ஒரு லைக்கபிள் ஆட்ரிபியூட் ஃபார் அ பிளேயர். ஸோ இன்ட்ரெஸ்டிங். நீங்க உர்வில் பட்டேல் பிகாஸ் லைக் ஃபார் லைக் அவனும் அதே மாதிரி இன்டென்டோட ஆடுவான். 3ல எனக்கு அந்த இன்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா போலாம். ஏன்னா நீதர் கார்த்திக் சர்மா நார் பிரசாந்த் வீர் லுக் லைக் தேர் நம்பர் 3. தே லுக் லைக் மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ நீ வந்து உர்வில் பட்டேல் கிட்ட தான் போகணும். Okay, and now as a senior player, if you have to say something to Ayush Matre, what would you tell him? அதான் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்ட. போன வருஷம் செம்மையா ஐபிஎல்ல ஆடிட்ட. 200 ரன் சும்மா போட்டு நிமிட்டிருக்க இந்த வருஷம் ஐபிஎல்ல. நீ நிமிட்ல இந்த பையன் இல்லைன்னா சிஎஸ்கே கஷ்டப்படுங்கிற அளவுக்கு அவ்வளவு பேர் பேசுறாங்க. ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கெட் அ பெட்டர் டைம் டு கோ அண்ட் டேக் அ ரெஸ்ட், டேக் அ பிரேக், டேக் அ சில் பில், ஹேவ் ஃபன், வாட்ச் ஐபிஎல் ஆன் டிவி. உடம்பு நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா ஹாம்ஸ்ட்ரிங்கை பார்த்துக்கோ. ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இஸ் ஒன் பிளேஸ். நீ பாரு ரோஹித் சர்மாலாம் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஃபுல் கரியர் ஹீஸ் ஹேட் டு கோ த்ரூ இட். ஹாம்ஸ்ட்ரிங் ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அது தீபாவளி வந்துடும். அது கரெக்டா நோ, யூ ஹேவ் டு ஸ்டே ஆன் டாப் ஆஃப் இட். யூ ஹேவ் டு ஒர்க் டபுளி ஹார்டர், ட்ரிபிளி ஹார்டர். சி இந்த ஆஸ்பெக்ட் வந்து எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, அப்படி ஃபீல்ட்ல பார்ப்பாங்க. ஃபீல்ட்ல பார்த்துட்டு ஒருத்தர் பயமா விராட் கோலி செமையா பண்றாரு, இவங்க பண்றாரு. they don't know the kind of fitness that somebody else has to go through to be able to address it. ஏன்னா என்ன ஆகும்னா ஜென்ரலா ஒரு பேட்டருக்கு இன்ஜுரிஸ் கம்மியா வரும் சஸ்திகா. ஏன்னா பேட்டர் வந்து லார்ஜ்லி உங்களுக்கு இன்ஜுரிஸ் வரணும்னா ஆன் ஃபீல்டிங் பண்ணும்போது தான் வரும். பேட்டிங்ல பெருசா வராது. போலர்ஸ்க்குலாம் வந்து நிறைய there is a lot of action involved, twisting, turning, pivoting, எக்கச்சக்கமா பேக்ல இருந்து டார்ஷன், ஃபிளெக்ஷன் எல்லாம் இருக்கும். சோ அதுல என்னென்னலாம் சின்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாது. சோ they have no knowledge of it. இன்ஃபேக்ட் வந்து எப்படிலாம் இருந்திருக்கோம்னா மார்னிங் ஒரு வாட்டி ரியாபு, ஈவினிங் ஒரு வாட்டி ரியாபு, மதியம் ஒரு வாட்டி ரியாபு. சோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ரியாப் பண்ணினே இருப்பீங்க. இட்ஸ் a hard grind. பட் ஆயுஷ் மாத்திரே நல்லா ஜாலியா டிவில மேட்ச் பார்த்துட்டு ரியாப் பண்ணி நல்லா ரிலாக்ஸ்டா நெக்ஸ்ட் சீசன் வந்து சேரு தம்பி. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. யூ கான்ட் டு எனிதிங் when you are injured. Just chill. அவ்வளவுதான். ஓகே, சோ கெட் வெல் சூன் அப்படின்னு ஆயுஷ் மாத்ரேட்ட சொல்லிட்டு நம்ம இந்த ஷோ வந்து ரேப் பண்ணிடலாம். திரும்ப we will come back and talk about the other games. Hopefully CSK கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். and they will keep our spirits high and our hopes high அப்படின்னு நம்புவோம். அடுத்த மேட்ச் ஷூர் ஜஸ்டிகா. நான் சொல்றேன் பாம்பேல லைன் அப் கரெக்டா செட் ஆகுது. அவங்க பாம்பேல பயங்கரமா லீக் பண்ணிருக்காங்க bowlingல. சோ அதெல்லாம் ப்ரிவியூ பண்ணும்போது பாத்துக்கலாம். Okay, all right, thank you so much for all the insights. We'll see you. Bye. நன்றி. ஹாய்.